ஹாய் गाइस, இன்னைக்கு நம்ம சோலோ லெவலிங்ல இருக்கக்கூடிய டாப் 5 பவர்ஃபுல் கேரக்டர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இது என்னோட ஃபேவரட் லிஸ்ட். உங்களோட ஃபேவரட் லிஸ்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. ஒரு சில நேம் எல்லாம் சரியா சொல்லி இருக்க மாட்டேன், அதுக்கு மட்டும் வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். நம்ம 5th பிளேஸ்ல பார்க்க போறது யாருன்னா ஃப்ரோசன் மொனார்ச் தான். இவரோட பவரே ஐஸ் தான், அதாவது ஐஸாலேயே எல்லாத்தையும் வரைய வச்சிருவார். இவரை பத்தி சிம்பிளா சொல்லணும்னா ஒன் பீஸ்ல அக்கோஜி இருக்காரு இல்லையா, அவரை மாதிரி இவரும் ஐஸ் பவர் தான் யூஸ் பண்ணுவாரு. இவர் எந்த லெவலுக்கு பவர்ஃபுல்னா நம்ம ஹீரோவோட ஷேடோ சோல்ஜர்ஸை வித்தின் செகண்ட்ல ஃப்ரீஸ் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவையே ஆல்மோஸ்ட் டிஃபீட் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு சில நல்ல குவாலிட்டியை இவர் வச்சிருக்கிறதுனால தான் இவர் நம்மளோட லிஸ்ட்ல 5வது பிளேஸை பிடிச்சிருக்காரு. நம்ம 4th பிளேஸ்ல பார்க்க போறது யாருன்னா சங்ஹில் ஹவான், அதாவது நம்ம ஹீரோவோட அப்பாங்க. இவரை பத்தி சிம்பிளா சொல்லணும்னா அவர் ஒரு டஞ்சனுக்கு போயிருக்காரு. அவர் போயிட்டு ரிட்டர்ன் வரதுக்குள்ள அது வந்து க்ளோஸ் ஆயிருது. ஸோ அது டஞ்சன்லேயே மாட்டிக்கிறாரு. ஒரு நாளா 2 நாள் கிட்டத்தட்ட 10 வருஷமா அந்த டஞ்சன்லேயே மாட்டிருக்காரு. அப்படி டஞ்சன்ல சுத்திக்கிட்டு இருந்த பார்த்த ரூலர்ஸ் அவருக்கு பவர்ஸ் எல்லாம் கொடுத்து பூமிக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அப்படி அனுப்பிச்சு வச்சதுக்கு ரீசன் நிறைய இருக்கு, அதை இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஏன்னா வீடியோட லென்த் ரொம்ப அதிகமா போயிடும். அப்படி வந்தவர் சிங்கிள் மேனா மொனார்ச்சோட இடத்துக்கே போய் நம்ம ஃப்ரோசன் மொனார்ச் கூட எல்லாம் பேட்டில் பண்ணியிருப்பாரு. ஸோ இதனால தான் அவரோட நம்ம லிஸ்ட்ல 4வது பிளேஸை பிடிச்சிருக்காரு. நம்ம 3rd பிளேஸ்ல பார்க்க போறது யாருன்னா ஆன்டரிஸ். இவரை டிராகன் மொனார்ச்னு கூட சொல்லுவாங்க. இவரை பத்தி சிம்பிளா சொல்லணும்னா இவர் தான் கிங் ஆஃப் த டிராகன்ஸ். அது மட்டும் இல்லாம நம்ம சீரிஸோட மெயின் வில்லன் கூட சொல்லலாம். இவரை இருக்கிற மொனார்ச்சஸ்லயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் பவர்ஃபுல் மொனார்ச்னா இவரை சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல். இவரே நம்ம ஹீரோவோட வேல்டுல காலை வைக்கிறதுக்கு முன்னாடியே பலாயிரம் பேர் போட்டு தள்ளிட்டு தான் இறங்குவாப்புல. ஸோ இதனால தான் இவர் நம்மளோட லிஸ்ட்ல 3வது பிளேஸை பிடிச்சிருக்காரு. 2nd பிளேஸ்ல 2 பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தர் நம்ம சீரிஸோட ஹீரோ சங் ஜின் வூ. இவரை பத்தி சிம்பிளா சொல்லணும்னா E ரேங்க் ஹண்டர்ஸ் ரொம்ப லோவில் இருப்பாங்க. இவர் அதுலயும் அடிமட்டத்தில் இருப்பார். இப்படி இருக்கும்போது ஒரு D ரேங்க் டஞ்சனுக்கு போவாரு. அது வந்து ஒரு டபுள் டஞ்சனா மாறிடும். அதில் எப்படியோ ஒன்று சர்வே பண்ணதுனால அவருக்கு ஒரு சிஸ்டம் கிடைக்கும். அந்த சிஸ்டத்தை வச்சு எப்படி டெவலப் பண்ணி பெரிய ஆளா வராரு அப்படின்றதான் ஒட்டுமொத்த சீரிஸோட கதை. 2nd பிளேஸ்ல இருக்கிற இன்னொருத்தர் யாருன்னா ப்ரீவியஸ் ஷேடோ மொனார்ச்னா ஆஸ்பான் தான் இருக்காரு. இவரை பத்தி தனியா சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை, ஏன்னா நம்ம ஹீரோக்கு பவர்ஸை கொடுத்ததே இவர் தான். அது மட்டும் இல்ல, மற்ற எல்லா மொனார்ச் நம்ம ஷேடோ மொனார்ச் பேரு கேட்டால் நடுங்குவாங்க, ஏன்னா ஆள் அந்த அளவுக்கு பவர்ஃபுல். இதனால தான் இவங்க 2 பேரும் நம்மளோட லிஸ்ட்ல 2வது பிளேஸை பிடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பிடிச்சிருக்கிறது யாருன்னா தி அப்சல்யூட் பீயிங். இவர் தான் என்டையர் யூனிவர்ஸையே கிரியேட் பண்ணது. அது மட்டும் இல்லாம இவருக்கு போர் அடிக்குதுன்னு தான் இந்த ரூலர்ஸ் மொனார்ச் 2 பேருமே கிரியேட் பண்ணியிருக்காரு. கேட்கவே ஃபன்னா இருக்கு. இவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க, இவருக்குன்னு தனியா ஒரு வீடியோ போடலாம். ஸோ இதனால தான் இவர் நம்மளோட லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா பை பை சி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.